இந்த ஆவறது, அந்த ஆவறதுன்னு சொல்லி ஒரு வழியா கருப்பு படம் ஃபைனலா ரிலீஸ் ஆயிருச்சு. இப்ப அந்த படத்தோட ஒப்பீனியன் என்ன? ஆர் ரிவ்யூ எப்படி வேணா வச்சுக்கோங்க. அத பத்தி அந்த வீடியோல நான் சொல்லப் போறேன். இந்த படத்தோட ரிவ்யூக்குள்ள போறதுக்கு முன்னாடி, புடிச்ச நடிகர்கள்ல சூர்யாவும் ஒருத்தரு. அவர் வந்து ஒரு நல்ல ஆக்டரு. 2013ல தான் எனக்கு தெரிஞ்சு அவருக்கு வந்து லாஸ்ட்டா ஹிட்டான பயங்கரமான தியேட்ரிக்கல் மொமெண்ட்டா ஹிட்டான ஒரு படம் வந்துச்சுன்னு நெனைக்கிறேன். விச் இஸ் சிங்கம் 2. அதுக்கப்புறம் பெருசா தியேட்டர்ல அந்த அளவுக்கு செலிப்ரேட் பண்ற மாரி ஒரு படம் அமையல. ஜெய் பீமும், சூரரை ரிப்போர்ட்டரும் நல்லா இருந்துச்சு. சூப்பர் படம் அது. பட் ஆனா அது 2மே வந்து ஓடிடில ரிலீஸ் ஆனதுனால, தியேட்ரிக்கலா பெருசா செலிப்ரேட் பண்ற மாரி எந்த படமுமே அமையல. அப்படி இருக்கப்ப ஆர்ஜே பாலாஜி எல்லா மேடையிலும் இது வந்து பயங்கரமா சூர்யா சார வந்து செலிப்ரேட் பண்ணி பார்க்குற மாரி இருக்கும். செகண்ட் ஹாஃப் ஃபுல்லா 10 மினிட்ஸ்க்கு ஒரு தடவ வாவ் மொமெண்ட் இருந்துகிட்டு இருக்கும். அப்படிங்கிற மாரிலாம் நெறைய சொன்னாரு. அதெல்லாம் இந்த படம் பண்ணுச்சா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, அத இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. வாங்க ரிவ்யூக்குள்ள போலாம். இந்த படத்தோட கதை என்னன்னா, இந்திரன்ஸும் அவரோட பொண்ணும் கேரளாலேருந்து சென்னைக்கு வராங்க. அவரோட பொண்ணுக்கு ஒரு சர்ஜரி இருக்கு. அத முடிக்கணுங்கிறக்காண்டி சென்னைக்கு வராங்க. அந்த சர்ஜரிக்கு பணம் தேவைங்கிறக்காண்டி நெறைய நகைலாம் எடுத்துட்டு வராங்க. அப்படி வரப்ப அவரோட நகைய 2 பேர் திருடிட்டாங்க. அதுக்கப்புறம் போலீஸ் கம்ப்ளைண்ட் குடுத்து அந்த நகைய திரும்ப ரெக்கவர் பண்ணிடுறாங்க. பட் ஆனா அவர்கிட்ட வந்து 45 பவுன் தான் குடுக்குறாங்க. மொத்தமா 60 பவுன் இருந்திருக்கு. அதுல 45 பவுன் தான் குடுக்குறாங்க. அது போக அ நகைய ஸ்ட்ரெயிட்டா போலீஸ் கிட்டேருந்து வாங்க முடியாது. அதுக்கு வந்து ப்ரொசீஜர் இருக்கு. கோர்ட் மூலியமா தான் வாங்க முடியும். ஸோ கோர்ட்லேருந்து வாங்கலாம். அதுக்கு ஒரு நல்ல வக்கீலா புடிங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸே வந்துட்டு ஆர்ஜே பாலாஜியோட விசிட்டிங் கார்ட குடுக்குறாங்க. ஸோ ஆர்ஜே பாலாஜி போய் பார்க்குறாங்க. பார்த்தா அந்த கோர்ட்ட மொத்தமா கண்ட்ரோல் பண்றது ஆர்ஜே பாலாஜி தான். இந்த மாரி அவர்கிட்ட வர கிளைண்ட்ஸ வச்சு இந்த கேஸ நல்லா இழுத்தடிச்சு அவங்க கிட்ட இருந்து நெறைய காசெல்லாம் கறக்குறது. ஜட்ஜுமே இதுக்கு வந்து ஃபேவரா இருக்காரு. இந்த மாரி நெறைய விஷயம் அந்த சிஸ்டத்தையே அவர் தான் கண்ட்ரோல் பண்ற மாரி இருக்கு. அந்த கோர்ட்டோட சிஸ்டத்தையே அவர் தான் கண்ட்ரோல் பண்ற மாரி இருக்கு. இப்படி இருக்கப்போ ஒரு கட்டத்துக்கு மேல நம்பிக்கை இல்லாத இந்திரன்ஸ் வந்து கருப்புசாமிக்கு வந்து மொளகா அரைச்சு வைக்கிறாரு. இதுக்கப்புறம் என்னாச்சு? இதான் இந்த படத்தோட கதை. இப்ப நான் சொன்னேன் இல்லையா அந்த கதை. இது நடந்து முடிக்கிறதுக்கே வந்துட்டு சாலிடா ஒரு 30 மினிட்ஸ் கிட்ட ஆயிருது. அதுவரைக்கும் சூர்யாவ காட்டவே இல்ல. சூர்யா வந்து ஃபர்ஸ்ட் சீன்ல ஒரு கிளிம்ப்ஸ் மாரி லைட்டா காமிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த ஒரு 30 மினிட்ஸ் கிட்ட வந்து சூர்யா வந்து காட்டவே இல்ல. வெறுமனே இந்த கதைய அவங்க பில்டப் பண்றதுல மட்டுமே அவங்க நெறைய டைம் எடுத்துக்கிட்டாங்க. அது வந்து ரொம்ப ஒரு சூப்பரான விஷயம். இந்த பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங்கா இருக்கனால தான் எனக்கு கருப்புசாமி வரது வந்து ஜஸ்டிஃபை ஆகுது. அண்ட் இத புரிஞ்சுகிட்டு சூர்யாவும் விட்டு குடுத்து நடிச்சது பெரிய விஷயம் தான். சூர்யாவோட ஆக்டிங் பத்திலாம் நான் சொல்லி தான் தெரியணுங்கிற அவசியம் இல்ல. ஒரு ஒரு பயங்கரமான ஆக்டர். அது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அவரு குடுத்த கேரக்டர் வந்து சூப்பராவே பண்ணிட்டாரு. அடுத்து வந்து த்ரிஷா. நான் கூட நினைச்சிட்டேன் இங்க த்ரிஷாவும், சூர்யாவும் எதுவும் டூயட் கிட் பாடிருவாங்களோ அப்படின்னு நினைச்சேன். ஏன்னா சூர்யா வந்து கருப்புசாமியா வந்திருக்காரு. பட் நல்ல வேளை அப்படி எந்த சீனுமே வைக்கல. அவங்க குடுத்த கேரக்டர் வந்து ஒரு லாயர். அத வந்து நீட்டா பண்ணிட்டு போயிட்டாங்க. ஆனா என்ன ஹீரோயின் வைக்கணும்னு வச்ச மாரி தான் அவங்க கேரக்டர் இருந்துச்சு. அந்த கேரக்டர்ல வேற யார் வேணா நடிச்சிருக்கலாம். ஆர்ஜே பாலாஜி. ஆர்ஜே பாலாஜி வில்லனா நடிக்கிறாருங்கிறத என்னால வந்து ஏத்துக்கவே முடியல. படம் பார்க்குற முன்னாடி வரைக்கும். படம் பார்த்ததுக்கப்புறம் எனக்கு வந்து அவர் வந்து சூப்பரா பண்ணிட்டாரு. பயங்கரமா இருந்துச்சு அவரோட வில்லன் ரோல். அப்படி இல்ல. ஆனா வந்து டீசென்ட்டா இருந்துச்சு. பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் ஆர்ஜே பாலாஜி டீசென்ட்டா பண்ணியிருக்காரு. ஆனா ஒரு சீன்ல அவர் வந்து கருப்புசாமி கிட்ட கெஞ்சுற மாரி சீன் ஒண்ணு வரும். அதுல வந்துட்டு அவர் பெர்ஃபார்ம் பண்ணும்போது நான் ஏதோ கிண்டல் பண்றாரு போல இருக்கு. சர்க்காஸ்டிக்கா ஏதோ பண்றாரு போல இருக்கு. அப்படின்னு தான் நான் நினைச்சேன். பார்த்தா அது சீரியஸான சீனா தான் அவர் பண்ணியிருந்தாரு. அப்படிதான் இருந்துச்சு அந்த சீன். பட் அவர் பெர்ஃபார்மன்ஸ் பின்ற மாரி ஒரு செகண்ட் ஹாஃப்ல ஒரு சீன் ஒண்ணு வருது. அது வந்து சூப்பரா பண்ணிட்டாரு. கோர்ட்ல போய் உளர்ற மாரி ஒரு சீன் ஒண்ணு வரும். அதுல வந்து தூக்கி சாப்பிட்டாரு. எல்லாருமே தியேட்டர்ல வந்து பயங்கரமா விழுந்து விழுந்து சிரிச்ச ஒரு சீனாவும் இருந்துச்சு. அவர் ஆக்டிங்குமே அந்த சீன்ல வந்து ரொம்ப சூப்பராவே இருந்துச்சு. படம் ஃபுல்லாவே டீசென்ட்டா இருந்துச்சு. எனக்கு அந்த கெஞ்சற சீன் மட்டும் என்னமோ மாரி இருந்துச்சு. மியூசிக் வந்து சூப்பரா இருந்துச்சு. பின்னிட்டாரு. நெறைய சீன் எலிவேட் ஆகுறதுக்கு வந்து பயங்கரமா மியூசிக் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கு இந்த படத்துல. அண்ட் கேமரா ஒர்க்கும் சூப்பரா இருந்துச்சு. ஜி.கே. விஷ்ணு தான் கேமரா ஒர்க் பண்ணியிருக்காரு. அவர் கேமரா ஒர்க் ஆல்ரெடி நீங்க நெறைய படத்துல பார்த்திருப்பீங்க. சூப்பரா இருக்கும். இந்த படத்துலயும் அதுக்கேத்த மாரி நல்லா பயங்கரமான இருந்துச்சு கேமரா ஒர்க். அண்ட் விஎஃப்எக்ஸ் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. முக்கியமா அந்த குதிரை தீ எரிஞ்சு ஒரு குதிரை மாரி வரும். கோஸ்ட் ரைடர் படத்துல வர மாரி ஒரு குதிரை பயங்கரமா பண்ணியிருந்தாங்க. அந்த விஷுவலா பார்க்குறப்ப தியேட்டர்ல பார்க்குறப்ப ரொம்ப சூப்பராவே இருந்துச்சு அந்த சீன்லாம். மொத்தமா பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஹாஃபே வந்துட்டு ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடியிறப்ப தான் ஃபைட் வருது. அந்த ஃபைட்ட பத்தி சொல்லணும். ஃபைட் வந்து பீக்குங்க. மொத்தமா அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃபே வந்து ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. இவ்வளவுக்கும் ரொம்ப கம்மியான ஃபைட் தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு 2 ஃபைட் தான் வரும். அந்த கோர்ட்ல நடக்கிற விஷயத்த ரொம்ப டீட்டெயிலா காமிச்சிருப்பாங்க. அது ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் அப்படியே போய் முடிஞ்சிருது.
ரொம்ப சூப்பரா போய் இப்ப ஃபர்ஸ்ட் ஹாஃப்ன்னு நான் சொல்லும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பிரச்சனை எங்கேன்னு சொல்லி. பிரச்சனை வந்து செகண்ட் ஹாஃப்ல தான் இருக்கு. என்டர்டெய்னிங் தியேட்டர் மூமெண்ட்ஸ் இருக்கிற, நம்ம பார்க்கணும்னு ஆசைப்பட்ட சூர்யா சாரை பார்க்கறதுக்கான ஒரு செகண்ட் ஹாஃப். 10 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி ஏதாவது ஒரு ஹை இருந்துகிட்டே இருக்கணும். 10 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி ஏதாவது ஒரு ஹை இருந்துகிட்டே இருக்கணும். 10 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி ஏதாவது ஒரு ஹை இருந்துகிட்டே இருக்கணும். செகண்ட் ஹாஃப்ல இருக்க பிரச்சனையை தெரிஞ்சுக்க முன்னாடி ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கருப்புசாமினால வந்துட்டு பவரை யூஸ் பண்ண முடியாத சிச்சுவேஷன்ல இருப்பாரு. இப்ப அந்த செகண்ட் ஹாஃப்ல அந்த சிச்சுவேஷன் வந்து மாறிடும். பவரை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஆயிடும். அப்படி இருக்கிறனால இப்ப என்ன ஆகுதுன்னா வந்து எந்த ஒரு பிரச்சனையுமே பிரச்சனையாவே இல்லை. எதுனாலும் கருப்புசாமி வந்து தீர்த்துருவாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஹீரோ சைடு மட்டுமே பாயிண்ட் அடிச்சு போயிட்டே இருக்கு. வில்லன் சைடு பார்த்தா ரொம்ப டம்மியான மாதிரி இருக்கு. அதுவும் எதிர்த்தாப்புல நிக்கிறது கருப்புசாமி. அப்படிங்கிறப்ப வில்லன் வந்து சாதாரண மனுஷன். அதுவே வந்துட்டு ஒரு பெரிய டவுன் கிரேட் தான் வில்லனுக்கு. அப்படிங்கிறப்ப இவருக்கு வேற நிறைய பிளஸ் பாயிண்ட்ஸா இருக்கு. யாருக்குன்னா கருப்புசாமிக்கு. அவர் நினைச்சா என்ன வேணா பண்ற மாதிரி இருக்கு. லிட்டரலா ஒரு சீன்லாம் வந்துட்டு இப்படி சொடக்கு போட்டு ஒருத்தனை பறக்க விடுற மாதிரிலாம் சீன்லாம் வருது. இந்த மாதிரி இருக்கனால எந்த ஒரு பிரச்சனையாவே தெரியவே இல்லை. இது மேபி ஃபேன்ஸுக்கெல்லாம் வந்துட்டு கண்டிப்பா ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயமா தான் இருக்கும். ஆனா ஜென்ரல் ஆடியன்ஸா பார்க்கும்போது என்ன சீன் இது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். இது இதனால ஒட்டவும் முடியாது. ஏன்னா ஹீரோவுக்கு தான் எந்த பிரச்சனை வந்தாலும் அவர் வந்து லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணிட்டு போயிடுறாரு ஈஸியா. எந்த பிரச்சனை இருந்தாலும் சால்வ் பண்ணிடுவாருப்பா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃபை பொறுத்தவரைக்கும் பவர் யூஸ் பண்ணக்கூடாதுங்கிறது தான் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயமா இருந்துச்சு. இப்போ செகண்ட் ஹாஃப்ல அது இல்லைங்கிறனால எல்லா சீன்லுமே வந்துட்டு சூர்யா வந்து அடிக்கணுங்கிற அவசியமே இல்லை. அவர் நினைச்சாலே எல்லாருமே போய் பறந்து போய் விழுகிறாங்க. அந்த மாதிரி சீனா இருக்கு. இந்த மாதிரி காட்டுறதுனால அந்த படத்துல இருந்து ரொம்ப அவேவா ஃபீல் ஆயிடுச்சு. இன்னொன்னு என்னன்னா ஒரு சீன்ல ஒரு ஜட்ஜி வந்து ஒரு முக்கியமான கேஸை வந்து ஹேண்டில் பண்றாரு. ஜட்ஜ்மெண்ட் கொடுக்க போறாரு. அப்ப வந்து அவர்கிட்ட த்ரிஷா வந்து பாயிண்ட்ஸ் கொடுக்குறாங்க. அந்த பாயிண்ட்ஸ்ல 6வது பக்கம் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. 6வது பக்கம் பார்த்தா அதுல ஒரு அருவாள் படம் வரைஞ்சு கருப்பு துணை அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. மவனா பாஸ் பண்ணிடு இல்ல கொன்னுடுவேன். இப்ப இந்த சீன்ல நட்டி இருந்தாருன்னா அது வந்து கரெக்டா இருந்திருக்கும். ஏன்னா நட்டிக்கு வந்து தெரியும் கருப்புசாமி வந்திருக்காருன்னு சொல்லி. ஸோ ஒரு பயப்படுறதுல ஒரு அர்த்தம் இருக்கு. அது தெரியாத ஒரு ஜட்ஜு அங்கே வந்து உட்காந்து அவருக்கு இதை பார்த்தோன்னா அப்படியே நெத்திலேருந்து வேர்வை ஒழுகுது. அப்படி பதட்டமாகறாரு. எனக்கு அது வந்து சுத்தமா வந்து செட்டே ஆகாத ஒரு சீனா இருந்துச்சு. அந்த சீன் மட்டும் இல்ல. இவங்க கோர்ட்டுன்னு காமிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு கோர்ட் ஒன்று இருக்கும். செகண்ட் ஹாஃப்ல வேற ஒரு கோர்ட்டுக்கு போவாங்க. அது வந்து புதுசா கட்டின கோர்ட்டுங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அந்த கோர்ட்டை வந்து அவங்களே சொல்லுவாங்க ஆப்பிள் ஆஃபீஸ் மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அது என்னமோ கரெக்டு தான், நல்லா அட்வான்ஸா இருக்கும். அதுக்காண்டி உள்ள அந்த லாயர்ஸ்லாம் உட்காந்து என்ன பிளே ஸ்டேஷன் கேமை விளையாடிட்டு இருப்பாங்க. வரிசையா உட்காந்து எல்லாரும் பிளே ஸ்டேஷன் கேம் விளையாடுறாங்க. எல்லாருமே மேக் பிசி வச்சுட்டு உட்காந்துருக்காங்க கோர்ட் ரூம்குள்ள. எனக்கு அந்த சீன்னா என்னடா நடக்குது இங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. முக்கியம் அந்த பிளே ஸ்டேஷன் சீன்லாம் வந்துட்டு ரொம்ப என்னமோ மாதிரி இருந்துச்சு. அது சுத்தமா ஒட்டாத ஒரு சீன் மாதிரி தான் இருந்துச்சு இந்த படத்துக்கும் அதுக்கும். ஃபர்ஸ்ட் ஹாஃப்க்கும் செகண்ட் ஹாஃப்க்குமே எனக்கு வந்துட்டு டோட்டலா கான்ட்ராஸ்டா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் எடுத்து அதே அஜய் பாலாஜி செகண்ட் ஹாஃப் எடுத்தது அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. அண்ட் ஜிபியூவை லைட்டா தொட்டுட்டு வர மாதிரி இந்த படத்துல ஏகப்பட்ட ரெஃபரன்ஸ் இருக்கு. எல்லா ரெஃபரன்ஸுமே ஃபன்னா தான் இருந்துச்சு, ஜாலியா தான் இருந்துச்சு. அதுல எந்த டவுட்டும் இல்லை. பட் ஆனால் அது எந்த சீன் வரைக்கும் ஜாலியாக இருந்துச்சுன்னா எனக்கு அந்த சிங்கம் ரெஃபரன்ஸ் வர வரைக்கும் ஜாலியாக இருந்துச்சு. ஏன்னா சிங்கம் ரெஃபரன்ஸ் வந்து வர சீன் வந்து கிளைமேக்ஸ் கிட்ட வருது. கிளைமேக்ஸ் கிட்ட சிங்கம் ரெஃபரன்ஸ் வந்து அடுத்த சீனே வந்து அந்த ட்ரெய்லரில் பார்த்த அந்த கருப்புசாமி வர சீனு. இப்போ எனக்கு இந்த சிங்கம் சீன் வந்ததுனால நான் டோட்டலாக டிஸ்ட்ராக்ட் ஆயிட்டேன். இது ஃபோக்கஸ் ஃபுல்லாக வேற சிங்கம்க்கு கொண்டு போயிருச்சேனே. இப்போ அது கொண்டு போனதுனால எனக்கு இப்போ திரும்ப நான் வந்துட்டு இந்த கருப்புசாமியோட எலிவேஷன் சீன் வரப்ப எனக்கு அதுக்குள்ளே போகிறதுக்கே எனக்கு ரொம்ப டைம். அந்த சீன்லாம் நல்லா தான் இருந்துச்சு. பர்ஃபார்மன்ஸும் பின்னிட்டார் சூர்யா. நான் முன்னாடி சொன்ன மாதிரி அதெல்லாம் வந்துட்டு சூப்பராக தான் இருந்துச்சு. பட் ஆனால் எனக்கு இந்த சிங்கம் ரெஃபரன்ஸ் வச்சதுனால இந்த கருப்புசாமி வந்து பயங்கரமான ஒரு சீன் ஒன்று வரும். அதை என்னால் முழுசாக என்ஜாய் பண்ண முடியல. ஃபைனலாக என்ன சொல்ல வரேன்னா இந்த படம் வந்து சூர்யாவுக்கு ஒரு பயங்கரமான கம்பேக்காக இருக்குமான்னு கேட்டால் எனக்கு சொல்ல தெரியல. பட் ஆனால் கண்டிப்பாக இது வந்து ஃபேன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி ஒரு படமாக தான் அமைஞ்சிருக்கு. கண்டிப்பாக நீங்கள் உங்களுக்கு வந்து சூர்யாவை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த படம் வந்து உங்களை வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபை பண்ணிடும். பட் ஆனால் ஜென்ரல் ஆடியன்ஸுக்கு இது ஒரு ஆவரேஜான படமாக தான் இருக்கும். ரொம்ப சூப்பரான ஃபர்ஸ்ட் ஹாஃப், சுமாரான ஒரு செகண்ட் ஹாஃப் இருக்கிற ஒரு ஆவரேஜ் படமாக தான் எனக்கு இருந்துச்சு. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.